ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் பார்க்குறோம். இது இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன். இந்த வாரம் உங்களோட லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போக போறீங்க, உங்க நபர்கிட்ட இருந்து என்ன மெசேஜ் இருக்கு, உங்க நபருக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த லவ் பாண்டிங்ல ஏதாவது நல்ல சேஞ்சஸ் இருக்கா, அதுக்கப்புறம் இது வந்து லவர்ஸ்க்காக மட்டும் இல்ல, திருமணமானவங்களுக்காகவும் உங்க நபர்கிட்ட உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும், சீக்கிரட்டா அவர் உங்களை பத்தி என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு, எப்படி இந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போறீங்க, இதுல ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னு ஏஞ்சல் நினைக்கிறாரு அப்படின்னாலும் அந்த கைடன்ஸை நீங்க பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க, ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்க. இதுல 2 பைல் வைக்கிறேன். ஸ்கிரீன்ல 2 பட்டர்ஃப்ளை தெரியுதுல்ல, அதுல ஏதாவது ஒன்று எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். 1 சூஸ் பண்ணவங்க ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க, ஒரு லைக் ஒன்று கொடுங்க. இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்க எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருந்தா இங்க மெசேஜ் வரும். நீங்க உங்க எனர்ஜி ரொம்ப லோவா இருக்குங்கிற பட்சத்துல எனர்ஜி வர்றது கஷ்டம். அப்படி யாருக்கா வரலன்னா கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா பிளேலிஸ்ட்ல பழைய பதிவுகள் இருக்கு, கண்டிப்பா அதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் டிவைன் உங்களுக்கு நீங்க ஆத்மார்த்தமா ப்ரே பண்ணிட்டு செய்யுங்க, கண்டிப்பா மெசேஜ் கொடுப்பாங்க. சரியா? யாருக்கா பிரைவேட் ரீடிங் கூட இப்போ எடுத்து பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தர்ற நம்பருக்கு, அது வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்ல தான் கம்யூனிகேட் பண்ணணும் சொல்லுங்களே. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்றாரு ஏஞ்சல் பார்க்கலாமா? இந்த வரும் வாரம் உங்க லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போறீங்க, உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உள்ள பாண்டிங் எப்படி இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்காரு உங்க நபர். இது நீங்க ஃபீமேல் பாக்குறீங்கன்னா மெயில், மெயில் பாக்குறீங்கன்னா ஃபீமேலா எடுத்துக்கணும். சரியா? இப்போ கொஞ்ச நாளா இந்த ரீடிங் பாக்குறவங்க இந்த வாரம் உங்களோட லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னா, சில பேர் நோ கான்டாக்ட்ல இருக்க மாதிரி தெரியுது. லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் constantly shifting cycle. When we resist changes, we resist the natural flow of life, create unnecessary stress. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்க ரொம்ப ஓவர் தாட் ஓடுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. நீங்க இந்த வரும் வாரம் உங்க நபரை பத்தி ரொம்ப அதிகமா தேவையில்லாத விஷயங்களை நீங்க கொண்டு வரீங்க. வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. திஸ் இஸ் சுமதி, ரேக்கி மாஸ்டர், டாரோட் ஆஸ்ட்ராலஜர், லைஃப் கோச். அவரை பத்தி ஒரு நெகட்டிவான தாட், இப்போ மெயில் பாக்குறீங்கன்னா ஃபீமேல் பத்தி, உங்களோட லவ்வரையோ இல்லைன்னா உங்க மனைவியோ நீங்க வந்து அந்த மாதிரி நினைக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஃபீமேல் பாக்குறீங்க, உங்க கணவரையோ இல்லைன்னா உங்க லவ்வரையோ நீங்க அந்த மாதிரி ஒரு அவரை பத்தி நிறைய டவுட், சந்தேகங்கள்லாம் கொண்டு வராதிங்க. சில பேர் கொஞ்சம் நோ கான்டாக்ட்ல சின்ன சின்ன வாழ்க்கை வரப்பு தகராறுகள் இருந்தாலும் அதை ஃப்ளோல விடுங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. நீங்க எல்லாத்தையும் மாத்திடுறேன் அப்படின்லாம் நினைச்சு இது பண்ணாதீங்க. அந்த ஒரு அதாவது காலம் 1 or 2 days இல்லைன்னா 1 week கழிச்சு கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அந்த ஃப்ளோல தெரியும். உங்களுக்கு நேச்சர் வந்து உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க, ரொம்ப வந்து அவசரப்படாதீங்க. இந்த வரும் வாரம் அவசரப்படுவீங்க, சந்தேகப்படுவீங்க, ஸ்ட்ரெஸ் நீங்களா தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்றாரு, நீங்களா கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றாங்க இந்த வரும் வாரம். இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வந்து டிவைனால ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நல்ல இணக்கம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு யூனியன் இது. இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க நெகட்டிவா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை உணர்தல் வந்து இந்த வரும் வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வரும் வாரத்துல நீங்க வந்து ஆமா இந்த நம்மளோட இந்த பாண்டிங் வந்து டிவைனால கொடுக்கப்பட்டது, அதனாலதான் நமக்குள்ள இந்த ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலர் டவுட்ல இருந்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார் இட் இஸ் ட்ரூலி சாக்ரிட். சில பேருக்கு ரொம்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றீங்க, உங்க நபரை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு சொல்லி இந்த வரும் வாரம் ஃபோர்ஸ் பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. யாரெல்லாம் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் இருக்குது பௌர்ணமி தினம் அன்று.
இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஜாயின் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது உங்களோட அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமே நிறைவேறும். முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சரியாகும். நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்க, டஃப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த கார்ட்லேயும் அதே மெசேஜ், அது ரிலேட்டடாக தான் இதுவும் வருது. டைம் கொடுத்தீங்கன்னா சரியாகும். It is important right now to take a step back, spend time some alone, off spacing, focusing on another. சில பேர் நோ கான்டாக்டில் இருக்கீங்கப்பா, ஷியூராக தெரியுது. சில பேர் நோ கான்டாக்டில் இருக்கீங்க. இப்போ வந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து ஹீல் ஆக மாட்டேங்கிறீங்க. தனிமையாக இருக்கீங்க. உங்கள் நபர் கூட உங்களுக்கு இது இல்லை, ரிலேஷன்ஷிப்பு அந்த பாண்டிங் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் உங்களை ஹீல் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ வந்து உங்களுக்கான டைம் கொடுங்க. நீங்கள் வேற ஒரு விஷயத்தை இதையே பற்றி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு சில வாழ்க்கையில் முக்கியமான கடமைகள் ஆற்ற வேண்டிய பணிகள் எல்லாம் இருக்கும். செல்லங்கள் அப்படியே கற்பனை, இந்த உறவு இல்லைன்னா அப்படியே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் உட்காந்துருக்காதீங்க. இல்லை மிஸ்டேக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது உங்கள் மேலே மிஸ்டேக் இருக்கா ரியலைஸ் பண்ணி சாரி கேளுங்க. ஓகேவா? அப்படி இல்லையா அவங்களா கொஞ்சம் மனம் மாறி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நிறைய இந்த லேகிங் இருக்கு, நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கு. அதை வந்து கிளன்ஸ் பண்ணுங்க. இந்த வாரம் நீங்கள் கிளன்சிங் தான். இது வந்து பைல் 1க்கு. ஓகேவா? இன்னும் டீப்பாக டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் கூட புக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் நபருக்கான டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த், உங்கள் பேர் அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட சில லேகிங் இருக்குது, அதையும் சரி பண்ணுங்கள். கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணுங்க. இந்த வாரம் ப்ரேயர் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க நெகட்டிவிட்டியை. இப்போ பைல் 2க்கு பார்க்கலாம். அந்த பட்டர்ஃப்ளை பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் இந்த வாரம் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு? இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க? உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் உள்ள ஓகே so much acceptance. இந்த ரீடிங் பார்க்குற செல்லங்கள் பைல் 2 சூஸ் பண்ணவங்க சில பேர் ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் கனெக்டடாக இருப்பீங்க. உங்களோட இன்னர் மைண்ட் ரொம்ப வந்து அமைதியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்றாரு? அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன நடந்ததோ, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். இந்த வரும் வாரம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன நடந்து போயிருக்கோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. இல்லைன்னா சில பேருக்கு இந்த வாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. சில பேருக்கு நடந்திருக்கும், அந்த விஷயம் உங்களால் ஏற்றுக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அப்படியே ஒரு நெருடலில் இருக்கீங்க. சில பேர் அதை அக்செப்ட் பண்ணுங்க. இந்த வாரம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஃப்ரீயாக விடுங்க. சரியா? உங்கள் கையில் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன். உங்களோட இன்னர் சோல் பீஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த அமைதி தன்மை வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நடந்த விஷயத்த அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. எனக்கு ஏன் அப்படி பண்ணாங்க, எனக்கு ஏன் அப்படி செஞ்சுட்டாங்க, என்னை ஏன் அப்படி பண்ணுறாங்க, ஏன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு விடைய உங்ககிட்ட வந்து இப்படி நடந்துச்சா, சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்குவோம், மன்னிச்சிருவோம். நீங்கள் மன்னிச்சுட்டு அடுத்தது உங்கள் வேலையை பாருங்கள். இப்போ மனிதர்கள் வந்து சில மிஸ்டேக்ஸ் எல்லாரும் வந்து 100% ஜுனூனாவே இருப்பாங்க. எல்லா மனிதர்களும் அந்த மனுஷங்களும் சில நேரத்தில் தவறுகள் பண்ணுறது இயல்பு. அதை அக்செப்ட் பண்ணி அதை மன்னிச்சுட்டு அகைன் வராமல் பார்த்துக்கோங்க. எப்பவுமே வந்து ஒருத்தரை வந்து எப்பயோ 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும், அதையே வந்து டெய்லி பேசி டெய்லி லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணிக்காதீங்க. சில பேர் பண்ணுற மிஸ்டேக் அது உங்கள் அறியாமையில் பண்ணுறீங்க. நான் ஜுனூனா இருக்கேன், நீ எப்படி ஜுனூனா இல்லாமல் இருப்ப அப்படின்னு. இங்கே யாருமே வந்து 100% ஜுனூனா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பின்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படி இப்படிமா தான் இருக்காங்க ஜனங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து ஒரு நல்ல பாண்டிங்காக கொண்டு போனோம்னா கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா அன்பு அது தானாக வரும். ஓகேவா? நம்ம மிஸ்டேக் பண்ணால் கூட நம்மளை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க, நமக்காக பொறுமையாக இருக்காங்க, அந்த உணர்தல் வரும். உண்மையான ட்ரூ லவ் அதை புரிஞ்சுக்கும். ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் பண்ணணும். சரி,
அடுத்தது கார்டில் என்ன சொல்கிறாங்க, ஃபைல் 2 சூஸ் பண்ணுவாங்க. லுக் எஸ் எக்ஸாமின் வாட் இஸ் காஸ். பார்த்தியா, நான் இந்த கார்டுக்கு ரிலேட்டடாக தான் நான் இந்த கார்டு பார்த்து தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தை தான் இதை சொல்கிறாங்க. உங்களுக்குள்ள என்ன ஒரு தவறு நடந்திருக்கோ அதை பாருங்க. இந்த சுச்சுவேஷன் நடந்ததுக்கு என்ன காரணம், நீங்க தான் காரணம். நம்ம இப்படி ஃபீல் பண்றதுக்கு என்ன காரணம், இது நடந்ததுக்கு என்ன காரணம், உங்க சைட்ல என்ன விஷயங்கள் இருக்கு, உங்களுக்குள்ள பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. அதுதான் சொல்றாரு. இந்த கார்டுக்கு ரிலேட்டடான கார்டு தான் செகண்ட் கார்டு. பேஷன், magnet and deductive qualities around you are at present. Enjoy it. சில பேர் வந்து இந்த வரும் வாரம் உங்களுக்கும் உங்க நபருக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு எமோஷனல் இது அதாவது நல்ல பேலன்சிங் வருது. இந்த நல்ல எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுங்க, நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, இந்த பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. நீங்க வந்து சில பேருக்கு வந்து இந்த பாண்டிங்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது, அதை ஃபீல் பண்ணுவீங்க. சில பேருக்கு வந்து ஃபீல் பண்ண தெரியலன்னா நான் சொல்லித்தரேன், இப்பயாவது முடிச்சுக்கோங்க. தேவையில்லாம பாஸ்ட்டை பத்தி பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அண்ட் ஒரு சிலருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, வெயிட் பண்ண சொல்றாங்க. உடனே இந்த பாண்டிங்கை சரி பண்ணும், உடனே உங்க நபர்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வரணும், உடனே ஒரு மெசேஜ் வரல, உடனே எல்லாத்தையும் சரி பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டோன்ட் ரஷ் இன்டு இட், அலோவ் நேச்சர் டு டேக் கோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாரம் நீங்க எதுவுமே ரஷ் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. கிவ் ஈச் அதர் சம் ஸ்பேஸ் அட் த மூமெண்ட், ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் தட் ஆல் வில் ஒர்க் அவுட் ஃபார் த பெஸ்ட். எஸ், இப்போ இந்த வாரத்துல நீங்க வந்து எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. அதே நேரத்தில் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க. 2 பேருக்கும் இடைவெளி கொஞ்சம் டைம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்து அடுத்தது யோசிப்பாங்க. 2வது நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். இந்த இடைவெளி இருக்கிறது அது இப்படியே ஆயிடுமோ அப்படிலாம் பயப்பட வேணாம். ட்ரஸ்ட் பண்ணுங்க, நம்பிக்கையோட இருங்க. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு பெஸ்டான ஒரு விஷயத்த ரிசல்ட்டா அது கொடுக்கும். இட் ஆல் வில் ஒர்க் அவுட் ஃபார் த பெஸ்ட். நீங்க ட்ரஸ்டாகவும் ஃபெய்த்தாகவும் இருந்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக தான் நடக்கும். உங்ககிட்ட பொறுமை இல்லை, நம்பிக்கை இல்லை, நிதானம் இல்லை, எல்லாம் நீங்க சட்டுன்னு சுடுதண்ணிய காலில் கொட்டின மாதிரி குதிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அமைதி, பொறுமை வேணும். அண்ட் ஒரு சில சில்லங்கள், இஃப் யூ குட் do anything what it, கொஞ்சம் யோசிச்சு பேசணும். இடம் பொருள் ஏவல், அதாவது நீங்க என்ன பேச போறோம், என்ன செய்யறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானிச்சு பேசுங்க. எப்பவுமே வந்து நீங்க உங்க மனசுல வர்றதெல்லாம் கொட்டாதீங்க, ஆத்மார்த்தமா பேசுங்க. அதாவது உங்க ஹார்ட்ல இருந்து வரணும் ஆன்சர், உங்களோட மைண்ட்ல இருந்து வரக்கூடாது. மைண்ட் வந்து கொஞ்சம் கன்னிங்கா தான் இருக்கும். மைண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா எப்படின்னா கரெக்டா லாஜிக்கா பேசும். ஆனா உணர்வு பூர்வமா யோசிச்சு சொன்னீங்கன்னா அது வந்து நீங்க சாஃப்டா அதை வந்து எப்படி இந்த வார்த்தை இப்படி பேசுறதுக்கு பதிலாக இப்படி கூட அழகா அதை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அதனால ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி 4 வாட்டி யோசிச்சுட்டு பதில அந்த வார்த்தையை பேசுங்க, சரியா? அதனால இந்த வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்னைக்கு 21 டேஸ் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளில் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் 21 டேஸ் அட்டன் பண்ணி உங்களோட விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து முன்பதிவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட் அவைலபிள். முன்பதிவிற்கு வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த மாதிரி உங்களை ஒரு அன்பான நபராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் சோலுக்கான கேட்வேவே அதுதான். உங்களுடைய அந்த புரிதல் வந்து உங்கள் நபருக்கும் கிடைக்கும். உங்கள் சோலும் வந்து இந்த சோலுக்கான பர்பஸ் ஏதோ வந்து கட்டாயிருக்கு. உங்களோட கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரஷ் பண்ணுறது, மைண்ட்ஃபுல்லாக இல்லாமல் பேசுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கன்னிங் பர்சன் மாதிரி உங்கள் நபருக்கு சித்தரிக்கலாம். உங்கள் நபர் உங்களை பார்த்தாலே எரிச்சல் அடைகிறது, இவங்க வந்து சரியான நபர் கிடையாது, இவங்க சரியான சோல் கிடையாது அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதை வந்து
மைண்ட் பண்ணி ஒழுங்கா பேசுனீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் உன்னோட கேட்வே. இப்படிதான் ஒரு அன்பான சொல். நீ அன்பானவ அப்படிங்கிறது எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தணும். முரட்டுத்தனம் காமிச்சு உங்களோட அன்பை காட்டினீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பயந்துருவாங்க. இது வந்து பயங்கர அரகண்டா இருக்கு, நீங்க பண்றது எல்லாமே அவங்களுக்கு தப்பா தெரியும். இது ஒரு நல்ல சோல் இல்லை அப்படின்ட்டு, நல்ல பெண் கிடையாது இவங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நல்ல ஆண் கிடையாது அப்படின்னு. இது ஃபீமேலுக்காக மட்டும் சொல்லலை, மேலுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? எஸ். அண்ட் ஒரு சிலருக்கு சொல்றாரு, இந்த இது வந்து உங்களோட யூனியன் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். ஒரு சிலருக்கு உங்க பர்சன் இந்த வரும் வாரம் அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்களாம் அவங்கள. சில பேர் லவ்வர்ஸ் பார்க்குறீங்க, இது வந்து சோல்மேட் கனெக்ஷன். நீங்க இப்போ ஒரு லவ் பாண்டிங்ல இருக்கீங்கன்னா அது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனா இருக்கு. நீங்க அதை பிலீவ் பண்ண மாட்டேன்றீங்க, அப்பப்போ டவுட்டு, கொஞ்சம் எரர் இருக்கு உங்களுக்கு. இது வந்து நமக்கான சோலா, நமக்கான நல்ல நபரா அப்படின்ட்டு அவங்க வந்து பிசிக்கலாவே மேனிஃபெஸ்ட் பண்றாங்க உங்களை பத்தி. இந்த வரும் வாரம் உங்களை பத்தி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு பாண்டிங், நீங்க நெக்ஸ்ட் லெவல் இதை கொண்டு போறீங்க. இதை வந்து இந்த யூனியனை ஸ்ட்ராங் பண்றீங்க. ரொமான்ஸ், சில பேருக்கு ப்ரப்போசல் நடக்கலாம், சில பேருக்கு வந்து நீங்க என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி மேரேஜ் பத்தின அந்த விஷயங்களை பேசலாம். செலிப்ரேஷன்ஸ் கூட இருக்கும். சில பேர் கொஞ்சம் வந்து உங்க நபர்கிட்ட இருந்து கொஞ்சம் இதை டிஸ்கனெக்ட் ஆயிருக்கீங்க, பேச்சுவார்த்தை இல்லை, அதனால ரொம்ப அவங்களுக்கு நம்ம நினைப்பு இல்லையா, நம்மளை வந்து இது பண்ண மாட்டாங்களா, நம்ம கூட பேச மாட்டாங்களா, இப்படி மறந்துடுவாங்களோ, இல்லை வேற ஏதாவது முடிவு எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஓவரா இருக்கு தாட்டு. உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. திஸ் இஸ் சுமதி, ரேக்கி மாஸ்டர், டாரோட் ஆஸ்ட்ராலஜர், லைஃப் கோச். பிலீவ் பண்ணுங்க, எதுவும் மிஸ் ஆகலை. இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஸ்பேஸ் அண்ட் டைம் வேணும். ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க. அவங்களோட எப்பவுமே இருக்கணும், அவங்கள வந்து உங்க இதுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லாக் பண்ணாதீங்க. ஃப்ரீயா விடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. 2 பேருக்கும் இடைவெளி வேணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் பேசாம பார்க்காம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிட்டு ஒரு பாசம் வரும். ஓகே, ஒரு ஊடல் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் ஊடல் முடிஞ்சதுன்னா கூடல் தான் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில பேருக்கு இது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மாதிரி இருக்கு. எஸ், நீங்க பாக்குறதுல ஒரு சிலர் வந்து சோல்மேட்ல கனெக்ஷன்ல இருக்கீங்க, சில பேருக்கு வந்து ட்வின் ஃப்ளேம். இந்த வர மெசேஜ் ஃபார் யூ, ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ, திஸ் இஸ் எவ்ரி மூமெண்ட். உங்களோட நபர், அதாவது அது சொன்னால கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்கணும், இடைவெளியும் இருக்கணும், டைமும் இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் உங்களை பத்தி நினைக்கும். அவங்க வந்து மனதார உங்களை நேசிக்கிறத வெளிப்படுத்துறாங்க. மெசேஜ் இருக்கு. இட் இஸ் ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் எவ்ரி மூமெண்ட். யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட். அவங்க லவ் யூ சொல்றாங்க உங்களுக்கு. ஓகேவா? நான் உன்னை மனதார விரும்புறேன், ஆனா நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ எப்ப பாரு அப்படியே அரகண்ட் மாதிரி நடந்துக்கிற. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்க நபர் உங்க மேல ஃபீல் கொடுக்கலாம், இல்லை நீங்க அவரை டாக்ஸிக்கா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்க நபர் வந்து இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் உண்மையிலேயே உன்னை வந்து நீ தான் என்னோட டிவைன் லைட்டு, நான் உன்னை வந்து நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அவங்க மனதுக்குள்ள இருக்கு. மனதார அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் ட்வின் ஃப்ளேம் ஜோனில கூட இருக்க மாதிரி தெரியுது. சரி, இந்த பைல் 2க்கு நிறைய மெசேஜ் கொடுத்துருந்தாரு. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்க. ஒரு சிலருக்கு உங்களுக்கு அதுக்கான அந்த ப்ரிடிக்ஷன் வரலன்னா கவலைப்படாதீங்க. லோயரா இருக்கும்போது, ஏன்னா இது கார்டு எல்லாமே எனர்ஜி தான். உங்க எனர்ஜி லோவா இருக்கும்போது நீங்க வந்து இதுல கனெக்ட் ஆகிறது கஷ்டம். அதனால சொல்றேன், பிளேலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு பழைய வீடியோ பதிவுகள் இருக்கு. ப்ரே பண்ணிட்டு அதெல்லாம் போய் பாருங்க. கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு வச்சிருப்பாரு. அது நீங்க டிவைனோட கனெக்டிவா நீங்க ஆத்மாத்மா ப்ரே பண்ணிட்டு பார்க்கும்போது கண்டிப்பா அதோட நீங்க கனெக்ட் ஆவீங்க, உங்களுக்கான மெசேஜ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் ஒரு நம்பிக்கை புரிதல் யாருக்கு இருக்கோ,
காட் மேலே நம்பிக்கை இருக்குது, டிவைன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஏஞ்சல் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே கிடையாது. சில பேருக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏன் நமக்கு மெசேஜ் வர மாட்டேங்குது? அதுக்கு நாங்கள் காடோ இல்லை என்ன டிவைனோ கிடையாது. இல்லைன்னா இப்போ ஏஞ்சல், நான், யூனிவர்ஸ், இங்கே 3 பேர் இருக்கோம். நீங்களும் இருக்கணும் இல்லையா? உங்கள் சைட்லேருந்து நீங்களும் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். மனதார நம்பிக்கையோடு கொடுக்கணும். நிறைய டவுட்டு, நிறைய குழப்பங்களோட பார்க்குறீங்க. லோயர் எனர்ஜியாக இருக்கும்போது கார்டில் கனெக்ட் ஆக மாட்டீங்க. ஒரு லைக் அதுதான் வந்து சேனலோட கனெக்ட் ஆகுங்க, எனர்ஜி ப்ரிடிக்ஷன் இது கார்டில் உங்கள் எனர்ஜி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணுனாலும் கன்சல்டேஷன் இருக்குது, புக் பண்ணிக்கோங்க. சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.